அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆலினால் மேக்கர்ஸ் சேனல். இன்றைக்கி உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போகிறது கரிசலாங்கண்ணி கீரை குழம்பு. இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்ட்டு பார்ப்போம். கரிசலாங்கண்ணி ஒரு கட்டு எடுத்திருக்கேன். இது வந்து மஞ்சள் கரிசலாங்கண்ணி. இது வந்து பூவை வச்சு நம்ம டிஃப்ரென்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போது இதில் 2 வெரைட்டிஸ் இருக்குது. ஒன்று வெள்ளை கரிசலாங்கண்ணி, இன்னொன்று இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி. இதில் நிறைய மருத்துவ குணங்கள்லாம் நிறைய இருக்கிறதுனால இதை நான் இப்போ எடுத்திருக்கேன். இது என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னா, இது உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. அதே மாதிரி முடி நல்லா வளர்கிறதுக்கு உதவக்கூடியது. இது ஸ்கின்னுக்கு நல்லா ஷைனிங் கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி கரப்பான் உடம்பு அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இது. அதே மாதிரி விட்டமின் ஏ இருக்கிறதுனாலும் நம்ம இதை வாரத்தில் ஒரு நாள் நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. துவரம்பருப்பு 100 கிராம் எடுத்து 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு டைரெக்டாக நம்ம குக்கரில் வச்சோன்னா 3 விசில் விடணும். நான் பாத்திரத்தில் வச்சதுனால 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயத்தில் 10 வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். தக்காளி 1 தக்காளி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஜீரகம் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 5 பல் பூண்டு எடுத்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கணும். 2 பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி கீரி எடுத்திருக்கேன். சாம்பார் தூள் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். கடுகு 1 ஸ்பூன் எடுத்துக்கணும். உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், கருவேப்பிலை 2 ஆறுக்கு அளவுக்கு எடுத்திருக்கேன். அடுத்தது தேவையான அளவு கல்லுப்பு எடுத்துக்கணும். அரிசி மாவு 2 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கரிசலாங்கண்ணி கீரை குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இதில் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். அடுத்தது உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ உளுத்தம்பருப்பு நல்லா செவந்திருக்கு. அடுத்தது ஜீரகம் சேர்த்துப்போம். ஜீரகம் இப்போ நல்லா வெடித்து வந்திருக்கு. அடுத்தது பூண்டை சேர்த்துக்கலாம். இதை பூண்டை நல்லா செவந்து வர வரைக்கும் நல்லா வதக்கிடணும். வதக்கினா தான் அதோட வாசனை நல்லாயிருக்கும், கீரை நல்லாயிருக்கும். இப்போ பூண்டு நல்லா செவந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. அடுத்தது பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா வதங்கியிருக்கு. அடுத்தது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்தது கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஃப்ளேம் ரொம்ப ஜாஸ்தி இருந்தால் கூட நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கி வந்திருக்கு. அடுத்தது நம்ம தக்காளியை சேர்த்துப்போம். இப்போ தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கணும். இப்போ கீரை வதங்கி கம்மியாக தான் வரும், அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கணும். ஜாஸ்தி போட்டக்கூடாது. அடுத்தது சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். சாம்பார் தூளும் சேர்த்து இப்போ நல்லா வதக்கியிருக்கேன். இதில் நாம் கீரையை சேர்த்துக்கலாம். இப்போது லைட்டாக வதக்கி எடுத்திருக்கேன். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பருப்பை இதில் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும். இப்போ கீரை குழம்புங்கிறதுனால நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். நான் இப்போ வெந்நீர் தான் சேர்க்குறேன். அதில் அவ்வளோ வெந்நீர் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம எப்பயுமே கீரையை நம்ம மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது. அதனால் நான் கீரையை மூடி போட்டு மூடலை.
இது வந்து கீரையோட பச்சையும் வந்து போகிற வரைக்கும் நம்ம வேக வைக்கக்கூடாது. ஓரளவு கொதித்து வந்தோன்னே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாதி அளவு இப்போது கொதித்து வந்திருக்கு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசி மாவை தண்ணி ஊற்றி கரைச்சிருக்கேன். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இது கிரேவிக்காக நான் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணால் தேங்காய் கூட நீங்கள் அரைச்சி ஊற்றிக்கலாம், உங்கள் சாய்ஸ் தான். இப்போது குழம்பு நல்லா கொதித்து வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். மருத்துவ குணம் நிறைந்த கரிசலாங்கண்ணி கீரை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் இன் ஆல் மேக்கர்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.